ஹாய் 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 சொல்லுங்க. பண்ணிட்டேன் ஆண்ட்ரியா. ஹாய். இன்னைக்கு வந்து இதாங்க அப்படினு ஸ்டார்ட் பண்ணி. ஹாய் गाइस, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எல்லாம் சமைக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எங்க ஒமேகா எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கதிர், ஆண்ட்ரியா அண்ட் சரி ஓகே. நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லுடா. சிக்கன் பிரியாணி. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? एक्चुअली சிக்கன் பிரியாணி பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கே தெரியல. எனக்கு தெரியும். பாப்போம். சிக்கன் பிரியாணி தான் சொல்றது. ஆனா வீடியோ எடுத்து போடுங்க. பிரியாணி செய்வது எப்படி? அவ சிக்கன் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க பாத்தீங்களா? எஸ் எஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனிமே தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் கண்டுபிடி. லைட் போட்டு எடுத்துருக்கேன். தக்காளி வேணுமா? தக்காளி இங்க இருக்காது. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமோ? தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்களா? இஞ்சி பூண்டு எங்க அம்மா எல்லாமே இருக்கு. எங்க அம்மா எல்லாமே இருக்குன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா தக்காளியை மட்டும் காணோம். தக்காளி இது ஒரு சரி. ஹாய்க்கா, எல்லாம் வெளியே சொல்லாதீங்க. அந்த தக்காளி மட்டும் எடுங்க. சிக்கன் கழுவ தெரியுமா உனக்கு? நான் கார்த்தி இல்லடா. சிக்கன் கழுவ தெரியுமா உனக்கு? நான் கார்த்தி இல்ல, நான் யோகி. எனக்கு தெரியும். கார்த்தி இல்லையாப்பா, அவங்களுக்கு தெரியுமா? கார்த்தி இருந்தா நல்லா பண்ணுவான். கார்த்தி தான். தெரியுமா? சுஜிக்கு மட்டும் தான் பண்ணுவா. வாய் மட்டும்தான். நீ என்ன பண்றா? பாத்திரம் கழுவுறா தெரியுதா? பாத்தீங்களா? ஆமா, சிக்கன் கழுவு. சிக்கன் கழுவுறாளா? எப்படி தெரியுது அக்காவுக்கு? எனக்கும் புரியல. அக்கா யூ ஆர் கிரேட்டுக்கா. சோ சிக்கன் 1 பாத்தீங்கன்னா kg சிக்கனாடா? ஆமா ஆமா, பெருசு பெருசா போட்டாங்களா? எஸ். கொஞ்சம் பெருசா தான். ஆஸ்கர் ஃபார் பிரியாணின்னா ஆமா அண்ணே. இவ்வளவு பெருசா எப்படிடா? அவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க அக்கா. வாட் இது? ஸ்பையா இருப்பாங்களோ? நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வேலைக்காரியாவே மாறிட்டா. அக்கா இங்க வர ஸ்மைல் பண்ணு. சிக்கனை கட் பண்ணணுமா? இது வந்து ரொம்ப பெருசா போட்டாங்க போல. இங்க பாருங்க, லெக் பீஸ்லாம் கிடக்குது உள்ள. அக்கா அப்படியே கடிக்கா அந்த சிக்கனை பாப்போம். நானா உங்களுக்கு மசாலாலாம் இங்க இருக்குடா. இருக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பிரியாணி மசாலா இருக்கும் பிரியாணி மசாலா இருக்கு. இருக்கும். எடுத்துடு. ஸோ எங்க வீட்டில் வந்து என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. இவங்களுக்குலாம் எங்க இருந்து தெரியுதுன்னு தெரியல. அம்மா தான் ஏலக்காய் 4 ஏலக்காய் விழுந்துருச்சா வேற. ஸோ 4 ஏலக்காய் எடுத்தாச்சு. அப்புறம் வேற என்னமோ எடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன பட்டையாடா? பட்டை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த போர்டு ஓகேவா? ஓகே தான்டா. ஓகே தான். ஒரு தடவை வாஷ் செஸ் பண்ணி. போர்ட் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணேன். வெங்காயத்தை கட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? எல்லாத்தையும் அவளை கவர் பண்ற. ஆஹா இல்ல அக்கா இல்ல. ஹாய். ஹாய். உன்னை யாரும் கேட்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கோம். தக்காளி கண்ணாடி போடுப்பா. இங்க கார்த்தி கட் பண்ண போறான். எப்படின்னு தான் தெரியல. கையை கட் பண்ணது வந்து கடைசியில எப்படா? ஒரு சுமார் ஒரு 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி. ஓகே, தக்காளி கட் பண்ணியாச்சு. 2 3 4 5. It helps the speaker lead his audience into the scene he described by creating an imaginary picture. Usually it's something that moves. ஸோ அரிசியை பிடிச்சிட்டா ஆண்ட்ரியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியை கொட்டுறா இங்கே கொட்டிட்டா. ஓகே, ஸோ நான் வந்து 1 கிலோ அரிசி போட்டிருக்கோங்க்கா. அக்கா பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுறா. நல்லா கழுவுக்கா. ஏய் இந்த அரிசி உடைஞ்சிரும்டா. உடம்புல அவ்வளோ கலர் போட்டிருக்காங்க. கேஸ் இங்கே பாருங்க என்ன கலரில் வெள்ளை கலர் போட்டிருக்கானுங்க. அவ்வளோதான் அரிசி 1 கிலோவில் 1/4 கிலோ போட்டா. அம்மா வந்துட்டாங்க. அம்மா ஒரு ஹாய் சொல்லுமா. எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் சமைக்கிறாங்க. எல்லாரும் சமையல் பண்றாங்க. ஆமா ஆமா, அரிசியோட நிலைமை. இதை பாருங்க, நான் கட் பண்ண வெங்காயம் உள்ள போயிடுச்சு. இதுக்கு நம்ம வதங்கணும். ஆமா ப்ரௌன் கலர்ல வதங்கணும். அக்கா சரிப்பா. லைட் ப்ரௌனிஷா இருக்கணும்ப்பா. ஆமா போதுமான் பரி இன்னும் கொஞ்சம் தானே வதங்கணும். இன்னும் வதங்கவே இல்லப்பா. அக்கா பச்சை மண்டை, நீ என்னத்துக்கு பிளான் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இது சொப்பு சாமானா. சரி சொப்பு தாம்மா கையில வச்சு. என் குட்டி வயசுல இந்த மாதிரி நிறைய வச்சு விளையாடிட்டு இருப்பேன். அவங்க அம்மா ஞாபகமா சொப்பு வச்சிருக்காங்க. ஜாமான் ஞாபகம் வருது. அவங்க அம்மானே எங்க பிரியாணி பாட்டி. செய்யறது ஞாபகம் வரல. அவங்க பாட்டி. ஆமா. ஸோ அம்மா ஏதோ அக்கா போட்ட மேக்கப் வந்து கண்ணுல லைட்டா மேக்கப் போடலடா. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. பாரு, கொம்பு நாட்டு பிரியாணி பண்ணிட்டு தலப்பாக்கட்டை தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். மேடா துணி ஏதாவது வேணும் மேடா? சைடில் பிடிக்க இரு. ஸோ வந்து வேஸ்ட் துணி. அம்மா வேஸ்ட் துணி எங்கம்மா இருக்கு? துணியெல்லாம் வேற காய வச்சுக்கோங்க. வேஸ்ட் துணிலாம் ஆமா வேற கழுவுறாம இருக்கு.
ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க பாருங்க பிளேட்டு எல்லாத்தையும் நான் தான் கழுவுனேன். எல்லாம் வராங்க சாப்பிட்டாங்க போயிட்டாங்க. நான் தான் கழுவிட்டேன். பிளேட்டு கழுவியாச்சு. ஓகே பாருங்க. மசாலா போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன போட போகிறாங்கன்னா பிரியாணி மசாலாஸ் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கி போட போகிறாங்க. என்ன கொட்டுறா? சக்தி மசாலா கொட்டுறா. ஐயோ எல்லாத்தையும் கொட்டிட்டா உள்ள. சட்டுடா. நீ கொட்டிக்கிட்டே இருக்க. நாங்கள் வந்து வடக்கன் பிரியாணின்னு நினைக்கிறது. அவங்க பிரியாணி சாப்பிட்டுருக்கே ப்ரோ. போதும் போதும். ஏய் கொட்டுறா மிளகாத்தூளை கொட்டிட்டா. கெட்டியாகாம இருக்கல தயிர் கொண்டு வச்சுக்க வேண்டியதுதானே. டேய் வலி விடுங்கடா. அவங்க டீயை வச்சு அனுப்ப போறாங்க. சரி. இந்தா சாமா போ. நீ எப்படி சமைக்கணும்? போவா. திடீர்னு குக் ஆயிட்டாங்க. நீங்க பண்ணதெல்லாம் போதும். கிளம்புங்க நானே செஞ்சேன். ஸோ அம்மா சமைக்கிறாங்க. புளிச்ச ஸ்மெல் வருது. Did you think you can have பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடுச்சு. ஸோ சிக்கன் போட்டுருக்காங்க. பிரியாணி செய்ய தெரியாம தட்டு கழுவு போயிட்டா. பாத்திரம் நான் கழுவிக்கிறேன். நீங்க பிரியாணி செய்யுங்க. நானே நல்லா செய்வேங்க. போட்டீங்களாப்பா வதக்குறப்ப போடல போடலாமா போடல. ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து சிக்கனை தூக்கி உள்ளே போட்டுருக்காங்க. அதுவும் தெரிஞ்சிருக்காரு. எங்க அக்கா பாத்தீங்க. ஆனா பாருங்க பாத்திரங்களை விட்டாங்க. பிரியாணி செஞ்சதை கழுவிட்டு இருக்காங்க. ஸோ எங்க அம்மா வந்து அவங்க அதுக்கப்புறம் என்ன அரிசி போடுறது அதை நாங்களே செய்வோம். இதை என்ன எங்க அக்கா வந்து சரி ஓகேடா. அரிசி போட்டு எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க? நீங்க ஊத்துங்க. நீங்க சாப்பிடுவீங்களா? அரிசி முதல்ல வேகதான் நான் பாக்குறேன். கிளம்பிடுப்பா நீ வெளியே போய் உட்காந்துட்டு போ. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? உப்பு போட வேணாம். இந்த உப்பெல்லாம் போடாதம்மா. சால்ட் ஏய் கல்லுப்பு போட்டா நல்லா வந்திருக்கும். பாவண்டா அவளை படுத்தி எடுக்கிறீங்களே. அவ அப்பா பச்சை மண்டை ஏன்டா அப்படி பண்றீங்க? உப்பு கம்மியா போட்டு இவன் காஃபி போட்டு தரேன்னு சொன்னாங்க. guys. காஃபி இப்ப வரைக்கும் அந்த போடலாம். காஃபியை அம்மா பால் போட்டு இருக்குல்ல? தரல. அடிச்சு உடைக்காதீங்களா? ஏய் எனக்கு தெரிஞ்சுச்சுனால லென்ஸ் போட்டனால இன்னைக்கு கொட்டிக்கிட்டே எங்களுக்கு இருக்கு. காஃபி கலர் கண்ணுக்கு தெரியுது நிறைய. பியூரிஃபயர்ல வருது. எது குடிக்கிற தண்ணின்னு கேக்குறாங்க. பியூரிஃபயர் போட்டிருக்கு. அதுல வந்து எது குடிக்கிற தண்ணிங்கிறா. நான் என்னத்த சொல்ல? பிரியாணி கைஸ். இங்க பாருங்க. வெறும் அரிசி தான் இருக்கு. ஏய் சிக்கன் அந்த தண்ணி என்ன தண்ணி அப்ப? ஏய் இருடா. அது வேஸ்ட்டா. ஏய் இருடா. ரைஸ் இருக்குடா. ஸோ என்னமோ பண்றா. சொப்பு சமால் ஆடிட்டு இருக்கா. பிரியாணி செய்ய வந்துட்டு நடந்து வச்சுக்காரு. எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டம்? எவ்வளோ கஷ்டப்படுற. சட்டை கட்டிக்கிறா. ஏய் ரெண்டுக்கே தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. ஆண்ட்ரியா கண்டிப்பா தெரியுமா? ஏன்னா இதுவே அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லடா. இது என்ன அவன் கேட்டான்? கதிர் 3. இல்ல இவ ஏதோ சொல்றா. கிரேவி வாயே திறக்க மாட்டா. சிக்கன் தெரியல. கிரேவி தான்டா. என்னடா மண்ணு தோன்றீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா பிரியாணியில் வந்து தண்ணி ஊற்றிட்டா. ஏய் இது நிறைய இருக்கு. ஏய் இருடா. 3 4 வெடிச்சிரும் பாத்திரம். எவ்வளவு என்ன வந்து துப்புற? போட்டு ரைஸ் எத்தனை போட்டு? இன்னும் 6 ஊத்தணும் இதுல. இன்னும் 6ஆ? அவ்வளவுதான் வெள்ள தான் வரும். பாத்ரூம். ஏய் இன்னும் 6ஆ? ஆமா. ஏய் போதும். ஏய் வேகாது. வேகாதுடா. ரைஸ் வேகாதுடா. இப்போ என்ன கொஞ்ச பண்றது? நேரம் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் ஏய் 6 ஊத்தலாம். இன்னும் ஊத்தலாம். இன்னும் இந்த ஊத்தலாம். குண்டாவுக்கு இந்த குண்டா உனக்கு பெருசா இருக்குல்ல? பாதி. ஊத்தலாம்ல இன்னொன்னு. இன்னொன்னு அவ்வளவுதான், அவ ஆறு ஏய், தான் இதுல ஒரு கோடு இருக்குடா. ஒருவேளை அது அளவுதான் நினைக்கிறேன் போல. அதுதான் அளவுதான். ஆண்ட்ரி அளவு இங்க இருக்கு. வா அந்த கோட்டுக்கு ஊத்திரு அளவுன்றியா? அவ்வளவுதான். கரெக்டா கோட்ல வந்துருக்காங்க. கரெக்டா இருக்கு. சிக்கன் குழம்பாக்கிட்டா. குழம்பு சிக்கன் தண்ணி ஆக்கிட்டோம். சாரி குழம்புன்றதே அதுக்கு தவறான வார்த்தை. இதுக்கு என்னத்தை வச்சு சாப்பிட்றதுன்னு கூட தெரியல. இங்க பாருங்க பிரியாணி இல்ல சிக்கன் பொங்கல். இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சிக்கன் பொங்கல். இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பொங்கல். உள்ள சிக்கனும் பொங்கலும் சேர்ந்து வந்துட்டு இருக்கு. பாருங்க கைஸ் பிரியாணின்ட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்ரூம் பத்தல. இவன் இந்த பாத்திரம் என்ன பண்றா பாருங்க. பேச்சர் பண்ணிருக்கா. ஓட்ட கரண்டில எல்லாத்தையும் எடுத்து அது எந்த கரண்டில எடுத்து ஊத்துறா அரிசி பாத்தீங்களா? வந்து மேல வருது பாருடா. வேகாதுடா இதுல. இப்ப அதை கிண்டி விடணும். பாதி அரிசி எடுத்து வேற ஒரு பாத்திரத்தை போட்டு எடுத்தேன். போட்டுருவோமா இல்ல? அதுக்கு அரிசியை முதல்ல தனியா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கு மேல போட்டு தம் கட்டி இருக்கலாம். அது வேற. அதுக்கு ப்ராசஸ் அதிகம்டா. ஏன்னா அப்படி பண்ணோம்னா நமக்கு அளவு வேணும்னு தெரியும்ல. வரலன்னா டம் பண்ணி இது பண்ணிக்கலாம்ல. இப்ப அது குறையாதா? வந்துட்டே தான் இருக்குமா? மேலதான் வரும், குறையாது. அரிசி வெந்த இப்ப மேல தண்ணி போனாதானே பிரியாணி சாப்பிட முடியும். ஐயோ கடவுளே. படிச்சுக்கலாம் bro. வடிச்சுக்கலாமா? ஐயோ வடிக்கணுமா?
ஸ்டார்ட் பண்ணி இத ரீல போறேன். ஏய் அது எடுத்து ஓரமா வைடா. ஏன் அதுல பாதி போடணுமா? அப்படி வேகுமா? நல்லா இருக்குமா அப்படி? மிக்ஸ் பண்ணி பிரியாணி வரும்டா போடா. ப்ரோ ஹைதராபாத் ஸ்டைல்ல பண்றாங்க. ஏதோ சொல்றாங்க.